அதெல்லாம் ஒரு வரம். சுரேஷ், ஒரு பேச்சுக்கு தான் சொல்ல முடியும். எப்போ வர்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் சுரேஷ்? நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கெல்லாம் ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரு நாளும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு அமைந்தது அப்படிங்கிறீங்க. ரொம்ப கொடுத்து வச்சோம். சரி சுரேஷ், சொல்லுங்க, இதுல யார் கொடுத்து வச்சவங்க? நானா? அவரு கொடுத்து வச்சவங்க. சொல்லுங்க. நீங்க தான் பாத்தீங்களா? அப்ப நாங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோம். பாத்தீங்களா? என்னங்க எல்லாரோட வேற யாரு? மேடம் ஆகிய நீங்களே தான். அப்போ நாங்கெல்லாம் கிடைச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வரம் மாதிரி இல்லை. சரி, எல்லாரோட ஜென்ஸ் எல்லாரோட தாட் இப்படிதான் இருக்கு. இல்லை 100%. சரி வச்சுக்கோங்க, 100% வச்சுக்கோங்க, 200% வச்சுக்கோங்க. ஓகே பரத், என்ன லைவ்ல இருக்கீங்களா பரத்? ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்துட்டீங்க திருக்காட்டி, நல்லா சாப்பிட்டு. எஸ், இருக்கேன். ஓகே பரத். ஆமா மேடம், இது மாதிரி வேற யாருக்கு கிடைக்க மாட்டாங்க. ஓ, என்னங்க பேசுறீங்க? அதெல்லாம் இதோட நல்லா இதோட ஹெல்ப் பண்றவங்க ஒய்ஃப் குக்கிங் பண்ணி வர முடியல. அப்புறம் இட்ஸ் ரைனிங். அப்படியா? நல்ல மழைங்களா? பரத், சாப்பிட்டாச்சா? டின்னர் என்ன ஸ்பெஷல்? நானும் அதான் கேட்குறேன், நீங்களும் தான் கேட்குறீங்க. சப்பாத்தி குருமா. அதுக்கு போய் நான் ரெடி பண்றதுக்குள்ள அவர் வந்து ரெடி வந்துடணும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க பரத்? மேடம், இருந்தாலும் நீங்க குடுத்து வச்சவங்க தான். சரி விடுங்க, இருந்துட்டு போறேன், விடுங்க. இருந்துட்டு போறேன். ஓகே சுரேஷ், ஒர்க்க பாருங்க. ஒய்ஃப் எல்லாம் குக்கிங்னு பேர்ல பாவம் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றீங்க. அதான் நீங்களே குக்கிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் நைட். ஓகே சுரேஷ், குட் நைட். கண்டிப்பா ஒரு நாள் வந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டு சென்னையில எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம். சொந்த ஊர் என்ன சொன்னீங்க சுரேஷ்? ஓகே, பாய் 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 பாய்.